ஆபிரகாம் அந்நிய நாட்டில் போகும்போது தன்னுடைய மனைவின்னு சொல்றதுக்கு பயப்பட்டாராமா. எப்படி ஒரு பயம் பாருங்க. அப்படி பிள்ளை பாருங்க, அதுவும் அந்த பிள்ளையும் பயப்பட்டுச்சாமா. அது இந்த விஷயத்துல இல்லை. ஆனா அங்க என்ன நடந்துச்சு? ஆபிரகாமோட இருக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய தேவன். நீ ஏன்டா பயப்பட்டு இப்படி ஒரு பொய்ய சொன்ன? நீ எதுக்குடா இந்த பொய்ய சொன்ன? உன்னை யாருமே தொட முடியாதுடா, உன்னை யாருமே அழிக்க முடியாதுன்னா நீ பொய் சொல்லி எல்லாம் தப்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய நாள் இருக்கிற வரைக்கும் யாரும் உன்னை தொட முடியாதுன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. சோ 3 நம்பர் 3, மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இந்த மோசே ஜெயித்த 3 ஜாதிகள். 1, பார்வோனை ஜெயித்தார். அந்த பார்வோனுடைய ஆவின்றது என்ன அப்படின்னு சொன்னா வம்சாவளி தொடர்ச்சியாய் வருகிறத மோசே ஜெயித்தார். நம்பர் 2, இரண்டாவதாக சீகோனை ஜெயித்தார். இந்த சீகோன் என்ன அப்படின்னு சொன்னா பறித்து கொள்ளுகிறவன். அந்த டீமை ஜெயிக்க ஆண்டவர் பலம் தந்தார். நம்பர் 3, மூன்றாவதாக ஓக் என்கிறவரை ஜெயிச்சார். இந்த ஓக் அப்படின்றது யாருன்னா பயப்படுத்துகிறவன். அந்த தேவன் தான் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வாக்குத்தத்தம் நம்ம தலைமையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற போகிறதற்காய். ஆமென்.